நீங்கள் இப்போ திடீர்னு சீமான் வந்து விஜய் எதிர்க்கிறானோடனே பயங்கர நெருக்கடிலாம் ஒரு நெருக்கடியும் கிடையாது. நம்ம வந்து பல நெருக்கடிகளை பார்த்த பிறகு தான் விஜய் அவர்கள் சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை பெற்றார். இன்றைக்கி அப்படின்னும்போது அரசியல் களத்துக்குள் வரும்பொழுது அவர் முதல்ல எதிர்த்தது திமுகவை. திமுக என்பது எத்தனை பெரிய பாரம்பரியம், எத்தனை ஆண்டு கட்சின்னு இருக்குது. அதையே வந்து தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஆள், ஆளுகிற பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆள், எதுவுமே இல்லாமல் இத்தனை வருஷமாக ஒரு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் கூட வராத ஒரு நாம் தமிழர் எதிர்ப்பது, அது வந்து விஜய்க்கு பின்னடைவுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அது அறிவுக்கு பொருந்தாத ஒரு பேச்சு. அதனால் அவருங்க வேணால் ஒரு பெரிய மனக்கோட்டை நினச்சிக்கலாம். நமக்கு வந்து பெரிய ஆள் நம்ம பயங்கரமாக விஜய் எதிர்த்துட்டோம்னாக்கா, இப்போ வேல்முருகன் வந்து விஜயை பற்றி பேசினதுனால தான் ஏதோ வேல்முருகனை பற்றி கொஞ்சம் வெளியில் 4 பேச்சு வந்துச்சு. இல்லைன்னு வச்சுங்களேன், அதனால எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்போ போய் இந்த டோல் பக்கத்தில் போய் நின்னா பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கு சீமான் அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய கட்சி சார்ந்த நபர்கள்லாம் விஜயை நோக்கி போகிறது, திமுகவுடைய கோர் ஓட்டு சரிபாதி இந்த பக்கம் போகிறது, அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தது இப்போ பிடிக்காத நபர்கள் இந்த பக்கம் விஜய் நோக்கி வருவது, இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட 36% இளைஞர்கள் புதுசாக அவங்க நோக்கி வருது. முதல் தரப்பு வாக்காளர்கள் வந்து தளபதி விஜயை நோக்கி வரக்கூடியதாக இருக்கட்டும். 30% எப்பயுமே ஓட் போலிங் ஆகாது. அந்த நபர்கள்லாம் அவர்கள் நோக்கி வருவதும், மாறுதலை நோக்கி இன்றைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேர் வந்து திமுக மீது எவ்வளோ பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர்கள்லாம் இன்றைக்கி புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி வருவதும், இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தலைவலியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா இருக்கிறாருன்னும் பொழுது, அப்போ எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தா தான் எப்பயுமே அரசியல் களம் சூடு பிடிக்கும், நல்லாயிருக்கும், சண்டை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அறிவு சார்ந்து, அறம் சார்ந்து, கருத்தியல் ரீதியாக விஷயங்களை எடுத்து வைப்பதற்கு விஜய் சார்பாக யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. உங்கள் சைடில் அனுபவம் வாய்ந்த நபர்கள் இருக்கிறீங்க, புரியுதுங்களா? அப்போ அனுபவம் வாய்ந்த நபர்களும் இந்த பக்கம் அறிவு சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது ஒரு பெரிய ஒரு சுழற்சி ஏற்படுகிறது. புதிதாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய ஒரு வரலாறு, ஒரு கூட்டணி சார்ந்து ஒரு கட்சிகள் தான் அமைப்பதற்கான வாய்ப்பு, அதாவது பார்த்திங்கன்னா தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி சார்ந்து தான் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுனாக்கா, அதுவும் உள்ளபடி தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமானது.